இடத்துல ஒரு விமர்சனம் வந்துட்டு திரு காடுவெட்டி குரு அவங்களுடைய மகள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த திரண்டு இருக்க இந்த மக்கள் கூட்டம் வந்து எங்க அப்பாவால தான் 2021 தான் எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க காடுவெட்டி குரு. இப்ப அதனை தொடர்ந்து தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கான முக்கியத்துவம் அவங்க பெருசா குடுக்கலன்னு இல்ல குற்றச்சாட்டு. அவரு அதாவது காடுவெட்டி குரு இருக்கும் பொழுதே ஒரு சில மனசாபங்கள்லாம் இருந்தது. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சுத்தமா அவங்க குடும்பத்துக்கு இன்னும் செய்யலைன்ற மாதிரி பேச்சுகள் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த அவங்க கட்சிக்குள்ள இருந்தது. அந்த இளைஞர் கூட்டம் எல்லாருமே காடுவெட்டி குரு பின்னால் இருந்தவங்க தான். வன்னியர் சங்க தலைவராக இருந்தவர் தான் காடுவெட்டி குரு. அவர் அந்த அந்த இடத்துல அவர் சொல்கிறது தான் நடக்கும். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் பாமகவோ அன்புமணியோ ராமதாஸோ தங்களை கவனிக்கலைன்ற கோபம் அந்த குடும்பத்துக்கு இருந்தது. அதனால தான் அந்த பொண்ணு வந்து அவங்க மக வந்து திமுக இதில் இருக்காங்க. ஆமா, இப்போ அவங்க வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. விருதாம்பிகை அவங்களுடைய பேர். அது அவங்க திமுக இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஆரம்ப காலத்திலேருந்து அதாவது காடுவெட்டி குருன்ற ஒரு இது பாமகவோட மிகப்பெரிய பின்புலம் காடுவெட்டி குரு தான் ஆரம்ப காலத்தில். ராமதாஸுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர், மிகப்பெரிய ஒரு ஆளுமையான அவர் மறைந்ததுக்கப்புறம் அவருக்கான முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல பரபரப்பாக அவங்களுக்குள்ளே பேசப்பட்டது தான். அது உண்மையாக கூட இப்போ இருக்கலாம். ஆனால் அன்புமணி வந்து மேடையிலேயே காடுவெட்டி குரு ரொம்ப புகழ்ந்து தான் பேசினார். அது கூட அவங்களுக்கு இதை விட பெருசாக எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. ஆனால் புகழ் நானே பார்த்தேன். காடுவெட்டியார் வந்து நான் வந்து அவரோட தம்பி மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசினார். அவங்களுக்குரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற கோபம் இவங்களுக்கு இருந்தது. அந்த கோபத்தை வெளிப்பாடு தான் இது.